Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் 1 ஸோட பேஜ் நம்பர் 96ல் இருக்கிற எக்ஸாம்பிள் நம்பர் 1 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா calculate the relative molecular mass of sulfuric acid. ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்மில் நமக்கு தெரியும் H2SO4. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது அந்த காம்பவுண்டில் எவ்வளோ ஆட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது H2 அப்படின்னாலே 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ H2னா 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போது அது ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு 2, நம்பர் ஆஃப் ஆட்டம் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும். மாஸ் ஆஃப், ஏன் 2 போடுறோன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சல்ஃபர் ஆட்டம் 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு மாஸ் ஆஃப் சல்ஃபர், அதோட மாஸ் ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஆக்சிஜன். உங்கள் ஆக்சிஜன் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னாலே எவ்வளோ ஆட்டம் இருக்கோ அதை வந்து ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணணும் மாஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட. ஸோ ஹெச்னா ஹைட்ரஜன், எஸ் சல்ஃபர் அண்ட் ஓ ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதோட டேர்ம் மாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் இருக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வேல்யூ எவ்வளோ? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1. ஓகே. மாஸ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32. அண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. இது நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை படிச்சிருக்கணும் நம்ம. ஸோ ஹைட்ரஜன்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, மாஸ் ஆஃப் சல்ஃபர் 32. ஸோ நமக்கு ஹவு மெனி சல்ஃபர் ஆட்டம் இருக்குது? ஒன்லி 1. ஸோ 1 இன்ட்டு 32. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு இது மாலிகுலும் நம்ம தனித்தனி. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. ஸோ 4 இன்ட்டு 16. ஸோ நம்ம ரெண்டையும் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 32 32 ப்ளஸ் 4 16 4s are. So 6 4s are, 24, 64. So we can write 64. So continuously we are adding that 60 plus 30 na 90 plus 4 2 6. So ones place la 6 plus 2 8. So total namakku evlo irukku 98. Okay. So relative molecular mass is 98 for sulfuric acid. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் 98. ஓகே. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒன் மாலிகுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் 98 டைம்ஸ். நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கோ அந்த மாஸ். ஓகே. ஸோ 98 டைம்ஸ் ஆஸ் ஹெவியாக இருக்கும் தேன் ஆஸ் 1/12 of the mass of carbon 12. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர். ஓகேவா? எப்படி எழுதணும்? 1 மாலிகுல் ஆஃப், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா ஒரு மாலிகுல் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 98 டைம்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுவோம்? ஆஸ் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you.